ஆகையினால நம்முடைய தாயின் கருவிலே கர்த்தர் கண்கள் கண்டது. நாம் அந்த சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டோம். இந்த சிருஷ்டி இப்போ தேவனை தேடணும்னு சொல்லி கர்த்தர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கார். அப்புறம் அந்த சிருஷ்டிக்குள்ள இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். பாவரை சரி சுத்தமாக வைத்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் கண்கள் பார்க்குது. மனுஷன் பார்க்கணும், முகத்தை பார்த்து சுத்தம் நீட்டாக இருக்கானே, வயிற்று வயிற்று நீட்டாக இருக்கானே, சூப்பர் ரைட். அப்படி நம்ம தரிசனமாக அப்படின்னு தேவன் ஒத்துக்க மாட்டார். இதயத்தவ பார்க்குறார். 4வது காரியம், அந்த இதயத்திலே விசுவாசம் இருக்கிறான்னு பார்க்குறார். மீட்டெடுக்கத்தக்கதாக விசுவாசம் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறார். ஆனால் கர்த்தர் இங்கே விசுவாசத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து என்று நாம் அறிந்து கொள்கிறோம். வாசிக்கலாம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3 வாசிக்கலாம். எரேமியா 5:3. உண்மையா இருக்கீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய காரியங்களை நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு சொல்லி பார்க்கிறார். வாசிக்கலாம். ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை நோக்குகிறது. ஹalleluya. அதுக்கு இந்த வசனம் பாருங்க.